வேண்டாம். நீ மட்டும் வாங்க. மகனே, நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். அதன்படி செயல்பட கண்டிப்பா. வருகிறேன். ஹரி ஓம் குருஜி. என்னடா பாபா ரஜினிகாந்துக்கு 7 மந்திரத்தை சொல்லி கொடுத்த மாதிரி உனக்கு சொல்லி கொடுத்தாரா? 7 சைட் டிஷோட மத்தியானம் எடுப்பு சாப்பாடு கட்டி வை, வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போது எச்சகல. போங்கடா. எவடா நாய் வச்சு குத்துற? கேண்டீனை காலி செய், இல்லையே நீ காலி. கருப்பு சட்டை ரெக்கார்ட் பண்ணவனெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா ரெக்கார்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன இப்பதான்டா பாக்குறேன். ஆமா, இது என்ன ஆட்கள் தேவை? எதுக்கு? இங்க சாப்பிட்டுட்டு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கின்னு போறதுக்கா? அவசரப்பட்டு உடனே அடி வாங்கிடாதீங்க. நீங்க திடீர்னு எதற்கு கேண்டீன் போட்டா எங்க வியாபாரம் படுத்துடாதா? நீங்க இருக்கிற வரைக்கும் படுகவே படுகாது. சின்ன பையா, அவரோட வியாபாரம் தெரியாம பேசிட்டு இருக்கிறடா. அவரு கண்ணை மூடிக்கிட்டே எது எந்தெந்த ஐட்டம்னு சொல்லிடுவாரு. சொல்லு பாப்பா. பாரா, இது வந்து இட்லி, இது வந்து முறுக்கு, இது வந்து பட்டை, இது வந்து என்ன? என்னது இது? நம்ம கடையில ஒரு புது ஐட்டமா இருக்குது. கட்டின பொண்டாட்டி ஐட்டம் சொன்ன முதல் அவரு நீதான். இந்த தட்டு முட்டு சாமா, இந்த கெட்டு போன ஐட்டங்களா தூக்கின உடனே கடையை காலி பண்ற. எங்கடா காலி பண்ண சொல்ற? இந்த கொட்டாயெல்லாம் பிச்சு போட்டுட்டு எங்கேயாவது கண்ணு காணாம போய் மறைஞ்சிடுற. வர இப்படி அநியாயமா என் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானே. இந்த கொடுமையை பார்க்கிறதுக்கு என் சன் பூசன் இல்லையே. புலி வருமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து மாணிக்கா. எஸ் யூ மாணிக்கா. ஐ ஆம் பூசன். ஆக்சுவலி மோஸ்ட்லி மூக்கு சரி. யாரா இந்த ஜோக்கரு? மாணிக்கா, இந்த டே உன் காலத்துல குறிச்சு வச்சுக்க. டேய், குறிச்சு வச்ச கிளம்புங்கடா. எங்க சாப்பாடு இப்படி உடைக்க போச்சு. ஒரு நிமிஷம் இருடா. லிங்கம், அந்த கள்ளப்பருப்பு எடுத்து வச்ச மறக்காம. டேய், ஏதோ சொல்ல வந்து சொல்லு. மை டியர் சன், பேசாம அவன் கேண்டீனை வச்சிடலவா? ஆட்டாடி இப்பவே கேட்டிரும். யாரு? வேலா? மாப்பிள, நம்ம கேண்டீன் உடைக்கிறதுக்கு ஒரு ஜோக்கர் கும்பல் வருது, கொஞ்சம் பாத்துக்க. எந்த வேலை? மாஞ்சா வேலு. குட் மார்னிங். ஸ்டாப் திஸ். இன்னும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் இல்லை இல்லையா? மாலை போட வேண்டியது எனக்கு இல்லை, இதோ அவங்களுக்கு. மிஸ்டர் சிவஞானம், எப்படி இருக்கீங்க? ஸ்ரீரங்கம் ரங்கநாத் திருச்சியை காப்பாற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. எவ்வளோ பெருமையான விஷயம். இந்த கோபுரத்தை நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், கிட்ட போய் பார்த்ததே கிடையாது. மஸ்ட் see sometime. நம்ம சிட்டியில் இருக்கிற மேஜர் கிரைம்ஸ் என்ன? செவத்தியாபுரம் ஏரியாவில் கார் திருட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது சார். சார் கேட்டது மேஜர் கிரைம்ஸை பற்றி. சார், சமீப காலமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னால ஏகப்பட்ட கொலைகள் உள்ளது. ரவுடிஸ் அதிகமாகிடுச்சு சார். அப்போ அந்த ரவுடிஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கணும்ல? இருக்குது சார். லைக் டோல்கேட் ஜகா, ராம்ஜி நகர் கிட்டு, ஒரையூர் ஒன்றியப்பள்ளி. ஒரு முக்கியமான ஃபைல் மிஸ் ஆகுது. உமாபதியோட இருக்குல்ல? அந்த ஃபைல் தனியாக இருக்குது சார். கேன் யூ கெட் இட்? அந்த ஆள் ஒன்றுமே பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை சார். யாருமே பயந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன கொண்டுடுவாங்க சார். டென்ஷன் ஆகாம நிதானமா சொல்லுங்க. என் பேர் லோகநாத் சார். எனக்கு திருவரம்பூர்ல சொந்தமா லேண்ட் இருக்கு சார். அந்த லேண்டை தாதா உபாபதி எனக்கு வேணும் கேட்டான் சார். என்ன மிரட்டினா சார். நான் தர முடியாது சொல்லிட்டேன் சார். இன்னைக்கு அந்த லேண்ட்ல வீடு கட்டுறதுக்காக மனபூஜை பண்ணிட்டு இருந்தேன் சார். தாதா உபாபதி ரவுடிகளோட வந்தான். நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம். அங்க இருந்த எல்லாரையும் வெட்டி சாச்சிட்டான் சார். நான் பயந்து ஓடினேன். என் பின்னாடி துரத்திட்டு வந்தான். ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டான் சார். அப்ப அவன் கையில இருந்த கத்தி அவனையே குத்திருச்சு. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சார். நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா இருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் எழுதி வந்திருக்கேன் சார். நீங்க முதல்ல ஜிஹெச்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுங்க. மீதியை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, கோ நவ.
சார் ஆ சிவஞானம் சார். நம்ம உடனே இப்போ திருவரம்பூர் போகலாம் அங்கே தாதா உமாபதி நிறைய பேரை வெட்டி சாச்சிருக்கான் டீட்டெயிலாக கம்ப்ளைண்ட்